முடியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலை இறையருள் மலர. மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கல் வாரும் இறை கோலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த 5ஆம் நாள் திருப்பலியை புனித வேளாங்கண்ணி மாதா அன்பியம் சிறப்பிக்கின்றனர். இத்திருப்பலியில் திரு ஜோசப் கிறிஸ்டி ஷோஃபனா, திரு கோபால் மரிய ராஜம்மாள், திரு ரவீந்திரன் அமுதா, திரு ரவீந்திரன் பரமேஸ்வரி, திரு மூக்கையா ஃபிலேசி, திரு ஆகாஷ் பாரதி, திரு ஜெகன் பௌசி, திரு சுப்புராஜ் மகேஸ்வரி, திரு ராமசாமி சகாயமேரி, திரு அந்தோணி வியாகுல அம்மாள், திரு அருள் சகாயமேரி, திரு ஞான ஜெயக்குமார் ஆரோக்கியமேரி, திரு கிதியோன் பிரியங்க நிமா இவர்களுக்காகவும் இங்குள்ள கூடியுள்ள உங்கள் அனைவருக்காகவும் இத்திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னையின் ஆசிரியரையும் பரிந்துரையையும் நாடி அவளுடைய பாதம் நாடி வந்துள்ள உங்கள் அனைவரும் உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய ஏக்கங்களையும் நம் அன்னை மரியாள் பரிந்துரை செய்து ஆண்டவர் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்க இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி இவங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான தூய மரியாளை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி இவங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Praise the way.
அருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயிரை தந்திடும் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய். உயவன் கையாலே மண்பாண்டம் உடைந்திடும் நாயகன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 24 முதல் 33 முடிய. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 24 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றும் இல்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றும் இல்லை.
நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித சகாய அன்னையின் ஆலயத்தின் திருவிழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த நவநாள் திருப்பலி மூலம் நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். ஆண்டு திருவிழா என்பது எதற்கு? நம்ம கோயிலில் எதுக்கு திருவிழா கொண்டாடணும்? எதுக்கு கொண்டாடுறீங்க? தெரியலையா? சொல்லுங்க, சொன்னால் தான் அடுத்தது. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். சரிங்களா? இந்த ஒரு வருடம் முழுவதும் நம் ஆண்டவர் நம்மை அன்னையின் பரிந்துரையால் நம்மை காத்து வழிநடத்தி வந்திருக்கின்ற நம் ஆண்டவருக்கு நன்றி கூறவே இந்த ஒரு திருவிழா, வேறு எதுக்கும் இல்லை. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த நவநாள் திருப்பலிலையும் சரி, திருவிழா திருப்பலிலையும் முழு திருப்பலி காண வேண்டும். சரிங்களா? வேணுங்கிறப்ப இடையில வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். அதனால் இந்த நாட்களில் உங்கள் கோயிலில் உங்களுக்காக உங்கள் கோயிலில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அதனால் நீங்கள் தான் வரணும். சரிங்களா? அதனால் இதை ஒரு சஜஷனாக எடுத்துக்கங்க. சரி, அன்னையின் அருளையும் அவளின் பரிந்துரையும் பற்றி நம்ம நிறையா பேச கேட்டிருப்போம். உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய வாழ்க்கையில் அன்னையோட பரிந்துரையும் அவள் செய்த ஏதாவது புதுமைகள் ஏதாவது இருக்கின்றனவா? ஃபாதர், இது வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நான் நிறையா அன்னையுடைய கரத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவள் எனக்கு நிறைய புதுமைகளையும் நிறைய அற்புதங்களையும் எனக்கு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கன்னா சொல்ல வேண்டாம், செஞ்சுருக்காங்கன்னா கை தூக்குங்க. ஒருத்தர், 2, 3, 4, 5, 6 வாழ்த்துக்கள். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சரி, எங்கள் குடும்பத்திலேயே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். பெருசாலாம் இருக்குது, சின்னதாக தான். என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை. நம்ம கிராமங்களில் தெரியும், கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் குழந்தை இல்லைனாலவே என்ன பேச்சு பேசுவாங்கன்னு. அப்போங்கும்போது 10 வருஷங்கும் பொழுது நம்ம யோசிக்கவே வேண்டாம் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. அந்த வகையில் எங்கள் அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாங்க. அப்புறம் பல ஹிந்து டெம்பிளுக்கும் போனாங்க. சரிங்களா? தவிர்க்கக்கூடிய ஒன்று, இருந்தாலும் போனாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களே, நீ அங்கே போமா, அங்கே போய் வேண்டிக்கிட்டா இது கிடைக்கும், அங்கே போய் தொட்டில் கட்டினா அது கிடைக்கும், இங்கே போய் கயிறு கட்டினா அது வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டு எங்கள் அம்மாவும் போனாங்க. கடைசியாக எங்கள்
அன்னை வேளாங்கண்ணி சரிங்களா மாதா கிட்ட போய் பசிலிக்காவில் வேண்டிக்கிட்டாங்க. என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா என்னுடைய தாலியை வந்து என்ன செய்கிறோம், காணிக்கையாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. வேண்டினபடியே அடுத்த வருடம் சரிங்களா எங்கள் அண்ணன் பிறந்தாப்புல. அண்ணன் பிறந்ததுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து நான் பிறந்தேன். சரிங்க, இதுதான் எங்கள் குடும்பத்தில் அன்னை செய்த ஒரு அற்புதம், புதுமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா குழந்தை வரம் இல்லாமல் இன்றைய நாட்களில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே நிறைய பேர் தெரியும். அந்த குழந்தை வரத்துக்காக கோடான கோடி பேர் இன்றைக்கும் போகாத திருத்தலம் இல்லை, பசிலிக்காவில் ஆலயங்கள் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு வரத்திற்காக, குழந்தையோட வரத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நடந்திருக்கும் சரிங்களா. புதுமைனா ஏதோ கடவுள் வந்து நேராக வந்து நம்ம கைப்பிடிச்சி ஒரு ஆபத்திலேருந்து மீட்டு எடுக்கிறது கிடையாது. அன்றாட வாழ்க்கையில் நமது நண்பர்களோ உற்றார் உறவினரோ ஏன் குழந்தைகள் மூலமாக கூட ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதிலிருந்து உங்களை மீட்டு எடுக்கக்கூடிய காரியமும் ஒரு புதுமை தான் சரிங்களா. திடீர்னு ரோட்டில் போய் கிராஸ் பண்ணுற நேரத்தில், அடிபட போகிற நேரத்தில் உங்களை ஒருத்தவங்க கைப்பிடிச்சி இழுத்துருப்பாங்க. அது வந்து கூட ஒரு மனிதராக இருந்திருக்கலாம், ஆனால் அதுவும் கடவுளுடைய விருப்பம்தான் நான் என்று சொல்வேன். அதே போன்று ஒரு கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் கணவன் இல்லா மனைவி வந்து அவருக்கு 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளுக்கும் அன்றாட வாழ்க்கையில் உணவு, உடை, அது மாதிரி அவங்களுடைய குடும்ப அன்றாட வாழ்க்கையை கவனித்து கொள்ள வேண்டியது ஒரு தாயோட கடமையாக இருந்தது. அந்த கடமையை நிறைவேற்ற அவளும் நிறைய இடங்களில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் காலை மாலை என அனைத்து நேரங்களிலும் அந்த குழந்தைகளுக்காக பாடுபட்டாங்க. ஒரு நேரத்தில் ஈவினிங்கில் வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் சாப்பாடு 3 பேர்த்துக்கு தான் இருந்துச்சு, அந்த அம்மாவுக்கு பத்தலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேர்த்துக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து பட்னியாகவே இருந்திருக்கிறாங்க. இதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்துருக்குறோம் சரிங்களா. நம்மளுடைய பெற்றோர்களும் குழந்தைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தனக்கு வேண்டாம், என் பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று தான் நம் அன்னை மரியாளும் இந்த உலகம் மீட்படைய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய வாழ்வையும் தன் மகனையும் இந்த நம்மளுடைய மீட்புக்காக இந்த உலகத்திற்கு அளித்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆம், விவிலியத்தில் ஒரு சில இடங்களில் நம்ம அன்னை மரியாவை பற்றி பார்த்துருப்போம் சரிங்களா. ஒரு சில இடங்களில் தான் அன்னை மரியாவை பற்றி இருக்குது, அதை நாம் சொல்கிறேன், நீங்கள் அந்த பகுதியை வாசிப்போம், அதை பற்றி நாம் தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38. ஆம், ஓகே. இதோ ஆண்டவரின் அடிமை, வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அந்த ஒரு வார்த்தையின் மூலம் அவர் இந்த இறை திட்டத்தில் பங்கு கொண்டார். கபிரியேல் வானதூதர் இந்த இறைவனுடைய திட்டத்தை வந்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்னவாக இருந்தார், ஒரு கன்னியாக இருந்தார். கன்னியாக இருக்கும் பொழுது ஒருத்தவங்க மாசமாக இருந்தாங்கன்னா அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு கெட்ட பேர். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்கும் என்று அவங்க வந்து யோசிக்கலை, மாற என்ன செய்கிறாங்க, இது உம்முடைய வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய திட்டத்திற்கு அவர் ஒத்துக்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி அதை தொடர்ந்து 39லிருந்து 56 முடிய வாசிங்க. சரி, போதும்.
எலிசபெத்துக்கு உதவி செய்ய மரியா போகிறாங்க. சரிங்களா? கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் என்ன சொல்கிறாங்க? இது மாதிரி எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கப்ரியேல் வானதூதர் அவரை போய் நீ எலிசபெத்துக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்களா? இல்லை. எலிசபெத்தும் நீ எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டாங்களா? இல்லை. ஆனால் அவர் இந்த முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். அவருக்கு நமக்கு சின்ன வயசுலேயே கருவுற்றிருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருந்த அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் என்று அவருடைய தேவையை உணர்ந்து அவர் உதவ முன் வருகிறார். சரிங்களா? 2 நாள் 3 நாளில் எத்தனை மாதம் அங்கே அவங்களுக்கு உதவி செஞ்சார்? 6 மாதம். சரிங்களா? தானும் கருவுற்றிருக்கிறார். சரிங்களா? அவங்களும் கருவுற்ற நேரத்தில் நம்ம யூஸ்வலாக என்ன செய்வோம்? நம்ம மாதமாக இருக்கிறாங்கன்னா என்ன செய்வோம்? அடிக்கடி ரெஸ்ட் எடுக்க தான் நம்ம முயற்சி செய்வோம். சரிங்களா? நான் கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு வரேன், நான் போய் கொஞ்சம் உட்காடுறேன் அப்படின்னு தான். ஆனால் இவங்க தன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாராமல் அவங்களுக்கு உதவி செய்ய தானாக முன் வருகிறார். இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அடுத்தது யோவான் நற்செய்தி 19:25. யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம். ஆம், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரது அன்னை மரியாள் சிலுவை அருகே நின்று கொண்டிருந்தார். ஒரு தாயாக, சரிங்களா, ஒரு மகனுடைய துன்பங்களை கண்டு அவள் எவ்வளவு துன்புற்றிருப்பாள். அந்த சிமியோனுடைய வார்த்தைகள், உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்பது அவருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன் மகன் கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த இறைவாக்கு பலித்தது என்று சொல்லலாம். இதிலிருந்து அவர் பெற்ற வேதனை அனைத்தையும் பொறுத்து கொண்டார். எதற்காக? கடவுளுடைய திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று. கடவுள் தான் குழந்தைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, இது ஏன் மகன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட அவங்க வாதாடலை. ஏன் என் பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டம் வேணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு வார்த்தை ஆம் என்று சொல்லி இறுதி வரை கடவுளுடைய சித்தத்திற்காக இயேசுவோடு துணை நின்றார். எவ்வளவு பழிதுரைத்தாலும் எவ்வளவு அடித்தாலும் அனைத்தையும் அவர் பொறுத்து கொண்டு அதை பார்த்த இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தை கஷ்டப்படும்னு துன்பப்படும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் அனைத்தையும் பார்த்து அவர் ஆண்டவருடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்று அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அடுத்தது திருப்பணி தூதர் நூலிலிருந்து திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 14. ஆம், அவர்கள் அனைவரும் இயேசுவின் தாயாகிய மரியாவோடும் அவருடைய சகோதரர்களோடும் சேர்ந்து ஒரே மனதுடன் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசு இறக்கின்றார். சிலுவையை சுமந்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் இவ்வாறு ஜெபிப்பது ஒரு சாதாரண செயல் அல்ல. ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை விட்டு பிரிந்த பிறகு அவள் எப்படி கடவுளிடம் ஜெபிக்க கூடும்? சாதாரணமாக நம்ம நிறைய பேர் நம்ம பக்கத்துலேயே நம்ம பார்த்துருப்போம். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனே என்ன சொல்லுவோம்? கடவுளை, நீ எல்லாம் எனக்கு கடவுளா, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பழித்துரைத்தும் சில பேர் கோயிலுக்கும் வராமல் இருந்திருப்பாங்க. எனக்கு கடவுளே வேண்டாம் அப்படின்னு கூட பிரிஞ்சிருக்கிற அளவுக்கு அவங்க போயிடுவாங்க.
ஆனால் நம்ம அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம், தம் ஒரே மகனையும் கடவுளுக்கு கையெழுத்து விட்டு கடவுளிடம் ஜெபிக்கிறார் என்று பார்க்கின்றோம். இது அவருடைய பெருந்தன்மையை குறிக்கின்றது. மேலும் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நாம் கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது என்று மரியாள் இயேசுவிடம் சென்று அவர்களிடம் திராட்சை ரசம் இல்லை என்று அவருக்காக பரிந்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே ரசம் இல்லைன்னு அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் தானாக முன் வந்து அவர்களுக்கு உதவுகிறார். இவ்வாறு பல திருவிவிலிய வசனங்கள் நமக்கு அவர் எவ்வாறு பெருந்தன்மையோடு இருந்தார் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போன்று பல புனிதர்களும் அன்னை மரியாள் எவ்வளவு பெருந்தன்மையாக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று பார்ப்போம். புனித அகஸ்தீன், மரியா கிறிஸ்துவை கருத்தாங்கினார், ஏனெனில் அவர் கிறிஸ்துவை நம்பிக்கையால் ஏற்றுக்கொண்டார். அவர் கடவுளின் திருவுளத்தை செய்ய முன்வந்ததால் மற்ற எல்லா மகிமைகளை விட மேலானது என்கிறார். புனித பெர்னார்டு என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மரியாவை நோக்கி பாருங்கள், உங்கள் சந்தேகம் அகலும். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை என்கிறார். மரியாவை நோக்கி பாருங்கள், உங்கள் சந்தேகங்கள் உங்களை விட்டு விலகும். அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை என்று புனித பெர்னார்டு கூறுகிறார். அதே போன்று மரியாவிடம் நீங்கள் எதையும் இழக்க மாட்டீர்கள், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார் என்று புனித பெர்னார்டு கூறுகிறார். புனித லூயிஸ் டி மான்ஃபோர்ட் அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்குறோம்னா, மரியா வழியாக இயேசு நம்மிடம் வந்தார், அவர் வழியாகவே நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும். மரியா வழியாகவே இயேசு நம்மிடம் வந்தார், அவர் வழியாகவே நாம் இயேசுவிடம் செல்ல வேண்டும். அவரே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த பாதை என்கிறார். மேலும் மரியாவின் கரங்கள் வழியாகவே எல்லா வரங்களும் வருகின்றன என்று பல பேரும் பெருந்தன்மையோடு அவரை பற்றி பேசுகின்றனர். மரியாவின் கரங்கள் வழியாகவே எல்லா வரங்களும் நம்மிடம் வருகின்றன என்று புனித லூயிஸ் டி மான்ஃபோர்ட் கூறுகிறார். ஆக இவ்வாறு அன்னை மரியாளுடைய அருளையும் ஆசிரையும் பெற்று அவளை புகழ்ந்து இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். திரு அவைகளுடைய சுற்றுமடல்களிலும் கூட அன்னை மரியாவை பற்றி குறிப்பிடுகிறது. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டில் லூமன் ஜென்சியம், அதாவது மனிதர்களுக்கு ஒளி என்ற 2ஆம் வத்திக்கான் சங்க ஏட்டில் மரியா மீட்பரின் வரலாற்றில் மிக முக்கியமான இடம் வகிக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் தாயாகிய அவர் நம் அனைவருக்கும் தாய் ஆகிறாள் என்று குறிப்பிடுகிறது. அதே போன்று ரிடம்தரிஸ் மார்த்தர், அதாவது மீட்பரின் தாய் என்ற சுற்றுமடலிலும் புனித ஜான் பால் என்ன கூறுகிறார் என்றால், அன்னை மரியாவின் ஆம் உம் வார்த்தைப்படியே ஆகட்டும், அந்த ஆம் என்ற வார்த்தை மூலம் மனித குலத்திற்கு மீட்பு அருளப்பட்டது என்று அவர் மரியாவை பற்றி மிக பெருமையாக கூறுகிறார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியா பெருந்தன்மையின் அடையாளமாகவும் தூய்மையின் அடையாளமாகவும் நமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். நாமும் கூட அன்னை மரியாளை பின்பற்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், பிறர் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவ முன் வருவதும், கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற எல்லா நேரத்தையும் கடவுளின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு அவரிடம் ஜெபிக்கவும் நன்றி கூறவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், அன்னையின் பரிந்துரையை நாடி நாமும் அவரை போற்றி அவரை பின்பற்றி நாம் வாழுவோம். அன்னையிடம் பக்தி கொண்டால் வாழ்வில் பல புதுமைகளை காண முடியும் என்கிறார் புனித தொன் போஸ்கோ. ஆக அவரிடம் பக்தி கொள்வோம், வாழ்வில் பல புதுமைகளை நாம் காண்போம்.
மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். உம் திருவுருவால் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அவர்களை புரிய வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்றைய நவநாளை சிறைவைக்கும் அன்பிய மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்பியமாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றிணைந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ, அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றிணைந்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்லாயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளவனுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரியாக செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், பிறருக்கு எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உமது கையிலின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமது புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பில் பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுறள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மீன் பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வழிபடுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். புனித சகாய எண்ணெயின் ஐந்தாம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பித்த நமது அருள் தந்தை சலேசியன் சபை விளாத்திகுளத்திலிருந்து வந்திருக்கின்ற அருள் தந்தை சேசுராஜ் அவர்களுக்கும் அருள் தந்தை நமது அருள் தந்தை சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அணிவிக்கப்படுகிறது. நாளை ஞாயிறு 6ஆம் நாள் நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் புனித சகாய மாத அன்பியம். நேற்று மறையுரையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் எழுதிய 8 பேருடைய பெயர்கள் உள்ளன. அதில் அவர்கள் காவேரி ராஜா, ஜேம்ஸ், ஞானப்பிரகாசம், கல்பனா, வேளாங்கண்ணி, ஆன்சி, பாத்திமா, தர்ஷினி. இவர்களிலிருந்து 3 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றன. மா பாத்திமா ஜெபமாலை மாத அன்பியம், கல்பனா புனித சகாய மாத அன்பியம்,
ஞானப்பிரகாசம், புனித சகாயமாதா அன்பியம் மூவரும் வந்து உங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய மறை உரையிலிருந்து கேட்கப்படும் கேள்விகள் 3 கேள்வி. முதலாவது, இன்றைய நாளில் அன்னை மரியாளை பற்றி திருவிவிலிய வசன குறிப்புகள் கொடுக்கப்பட்டன. அதில் எந்த அதிகாரம் எந்த வசனம் அப்படின்னு சொல்லி அதை குறிச்சுக்கோங்க. முதல் கேள்வி. இரண்டாவது வந்து, புனிதர்கள் எந்தெந்த புனிதர் எதை பற்றி அன்னை மரியாவை பற்றி கூறியிருக்கிறார்கள்? 3 புனிதர்களை பற்றி சொன்னேன். அதில் ஒவ்வொரு புனிதரும் அன்னை மரியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இறுதியாக திரு அவையின் சுற்றுமடல்கள் 2 கூறப்பட்டுள்ளது. அதனுடைய பெயர்களையும் அதில் என்ன கூறப்பட்டு உள்ளது என்பதையும் நாளைக்கு பதிலாக எழுதி வர வேண்டும். நன்றி. இறுதி பாடலுக்காக அனைவரும் எழுந்திருக்கும். இன்றைய திருப்பலி நிறைவேற்றிய நமது தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் அவர் நினைக்கும் காரியங்களில் நடைபெறும்படியாகவும் அவர் பணி சிறக்கவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையும் முத பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்றோர் வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. எங்கள் ஊரின் பாதுகாவலியான புனித சகாய அன்னையே, புனித சூசையப்பரே, புனித அந்தோனியாரே, அனைத்து புனிதர்களே புனிதைகளே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே